இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வயர் EDM, வயர் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங். ஸோ டாபிக் உள்ள போயிடலாமா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. மொத்தமாக இன்ட்ரடக்ஷன், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதில் வயரை பற்றின டீட்டெயில்ஸ், டைஎலக்ட்ரிக் சிஸ்டம் அண்ட் சிஎன்சி கண்ட்ரோலர்ஸ், பாப்புலர் மேக்கர்ஸ் யார் யார், அது வயர் EDMோட இம்பேக்ட் என்னென்ன, அதோட அட்வான்டேஜ், ட்ராபேக்ஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயர் EDM. ஸோ இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1960s ரஷ்யாவில் தான் இதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஷின் 1970 தான் வந்திருக்கு. மிட்சுபிஷியும் சார்லிஸும் தான் இதை இனிஷியலாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1980s ஏரோஸ்பேஸில், ஆட்டோமோட்டிவ்ல, அப்புறமா டூல் இண்டஸ்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1990s இதை சிஎன்சியோட இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. 2000s இதை கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணி இதில் பேப்பர்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வயர் EDM எப்படி செட்டப் இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே EDM பற்றி தெரியும். அதில் EDMல இருக்கிற எலக்ட்ரோடுக்கு பதிலாக வயரை நம்ம டூலாக யூஸ் பண்ணுறது தான் வயர் EDM. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஒயர், மோஸ்ட்லி பிராஸ் ஆர் காப்பர் தான் பாப்புலராக யூஸ் பண்ணுவாங்க சீப்புன்றதுனால. பட் மாலிப்டனமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாலிப்டனம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒயர் உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட். டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட் தான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாம இன்சுலேஷன் கொடுத்து ஸ்பார்க்கை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். ஸோ ஹை வோல்டேஜ் பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது மூலமாக தான் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் வயரோட மூவ்மெண்ட்டை சிஎன்சி கண்ட்ரோல் மூலமாகவும் கைட்ஸ் மூலமாகவும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டிபிக்கல் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா வயர் வருது. ஸோ வயரை ப்ராப்பர் டென்ஷனோட ரெண்டு ரோலர்ஸ் வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ஒயர் இந்த இடத்துல கட் ஆகி இந்த பார்ட்டை கட் பண்ணுது. இந்த டாட் இருக்கிற ஏரியா தான் டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட் பாஸ் ஆகிற இடம். அண்ட் இதுதான் ஒயர் கட் ஆகிருக்கிற பார்த்து இந்த ஒயிட் கலரில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயருக்கும் இதான் ஒயர் டாப் வியூவில் பார்க்குறோம் இது. ஸோ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒயர் இந்த வழியாக ஸ்லாட் வழியாக இப்படி வருது. ஸோ இதுதான் மெட்டீரியல். இந்த இடத்துல ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுது. அந்த மெட்டீரியல் டிசால்வ் ஆகி இந்த டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட்குள்ளே வந்துடுது. ஸோ இப்படி தான் மிஷினிங் நடக்குது. அண்ட் இது எல்லாமே நம்ம நம்மளோட ஒர்க் பீஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் டிசி சோர்ஸோட. அண்ட் இங்கே நம்ம டூலான வயரையும் நம்ம கரண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வயர் EDM என்னென்ன, முதல்ல ஒரு ஒயர் இருக்கும் கைஸ். இந்த ஒயர் கண்டக்டிவ் மெட்டீரியலாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கைட்ஸ். இதோ இங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் கைடு. இந்த கைடு மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒயரை ப்ராப்பரா ஸ்ட்ரெயிட்டா கொடுத்து அதை கட் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பவர் சப்ளை. பவர் சப்ளை பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஒயருக்கும் அதே மாதிரி ஒர்க் பீஸ்க்கும் கொடுக்குற பவர் சப்ளை இருக்குல்ல, அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ல தான் உங்களுக்கு மிஷினிங்கே நடக்கும். நெக்ஸ்ட் டைஎலக்ட்ரிக் சிஸ்டம். டைஎலக்ட்ரிக் சிஸ்டம் தான் உங்களுக்கு மிஷினிங் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டி பார்ட்டிகல்ஸ், அதாவது மிஷினான பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே வரும். ஸோ அதை நம்ம பம்ப் மூலமா ரீசர்க்குலேட் பண்ணி ஃபில்டர் மூலமா ஃபில்டர் பண்ணி திரும்ப அதை உள்ளார கொடுப்போம். மேக்ஸிமம் பாப்புலராக இவங்க யூஸ் பண்ணுற டிஅயனைஸ் வாட்டர் தான். ஸோ அது சீப்பாகவும் இருக்கும், உங்களுக்கு கண்டக்டும் பண்ணாது. நெக்ஸ்ட் சிஎன்சி கண்ட்ரோல் தான். இந்த ஒயர் கைடு எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும் அப்படின்றது, இந்த ஒர்க் பீஸ் டேபிள் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும்னு டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் ஒயரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். மேக்ஸிமம் பிராஸ், நான் தான் சொன்னேன்ல காப்பர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ டைரக்ட் காப்பர் யூஸ் பண்ணாம பிராஸ் இல்லைனா கோட்டட் பிராஸ் அது மாதிரி யூஸ் பண்றாங்க வியரை தடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்னன்னா டங்ஸ்டனும் யூஸ் பண்றாங்க, மாலிப்டனும் யூஸ் பண்றாங்க. மாலிப்டனம் எதுக்குன்னா நீங்க ரீசர்க்குலேட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் டயமீட்டர். இந்த ஒயரோட டயமீட்டர் 0.02 mm -0.035 mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 0.25 mm தான் மேக்ஸிமம் காமனா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய கோட்டிங்ஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோட்டிங் எதுக்காக கொடுப்பாங்கன்னா வியர் ஆகக்கூடாது அண்ட் ஃபார் எலிவேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக, ஹீட்டால் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இந்த ஒயரோட டென்சைல் ஸ்ட்ரென்த்துமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பூலுன்னு எதை சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா கைஸ், இந்த ஒயரை ரோல் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஸ்பூலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடதும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயர் கன்சியூமபிளா, அதாவது இந்த ஒயர் கரையுமா அப்படின்னா, ஆமா ஒயர் கன்சியூமபிள் தான். ஒயரை நீங்க ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ற மாதிரி சிங்கிள் யூஸ் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் நம்ம பாக்குற பிராஸ் காப்பர் அதெல்லாமே. பிரேக்கேஜ் ஒயர் நீங்க கண்டினியூஸா மிஷின் பண்ணும்போது ஹை எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மெட்டீரியல் அந்த ஒயர் மேல கோட் ஆக சான்ஸ் இருக்கு, நம்ம ரிமூவ் ஆகுற பர். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் ஆகக்கூடிய அந்த மெட்டீரியல் நம்ம ஒயர் மேல டெபாசிட் ஆச்சுன்னா ஒயர் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. அதே சமயம் காப்பர் டிசால்வ் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க எந்த அளவுக்கு இதுல
வந்து மெட்டீரியல் எந்த அளவுக்கு நீங்க வந்து கரண்ட் குடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஒயரோட கன்சம்ப்ஷன் ரேட்டும் வந்து டிபெண்ட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாலிப்டனம் ஒயரா இருந்தா நம்ம வந்து ரீசைக்கிளிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் டயஎலக்ட்ரிக் சிஸ்டம். டயஎலக்ட்ரிக் சிஸ்டமோட ஃபங்ஷன் என்னன்னா, வொர்க் பீஸ கூல் பண்ணும். ஏன்னா ஸ்பார்க் வரதுனால வொர்க் பீஸ் வந்து ஹீட் ஆகும். ஹீட்னால நமக்கு ஹீட் எஃபெக்டட் ஜோன் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம குறைக்க முடியும். நெக்ஸ்ட் மொத்த மீடியமையும் இன்சுலேட் பண்ணணும். தவறுதலா நம்ம யாராவது அதில கை வச்சுட்டா கூட நமக்கு எதுவும் ஷாக் ஆகாது. நெக்ஸ்ட் டெப்ரிஸ்ன்றது தான் வந்து நான் இவ்வளோ நேரம் பர்ருன்னு சொன்னேன் தெரியுமா? அத டெப்ரிஸ்ன்னு இந்த இடத்துல டெர்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ரிமூவ் ஆகுற மெட்டீரியல டெப்ரிஸ்ன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் டைப் வந்து டீயோனைஸ்ட் வாட்டர் தான் காமனா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்பெஷல் டயஎலக்ட்ரிக் ஆயில்ஸ் நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கெரோசின் கூட யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பம்பிங் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஒரே கான்ஸ்டன்ட் பிரஷர்ல மொத்தமா அந்த வயர சுத்தி அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுதா? அது ப்ராப்பரா ஃபில்டர் ஆகுதான்னு சொல்லி என்ஷூர் பண்ணும். ஸோ ஃபில்டர வந்து நம்ம யூஸ் பண்றது மூலமா கண்டக்டிவிட்டிய மெயின்டெயின் பண்ணி அதில இருக்கிற மெட்டல் பார்ட்டிகிள்ஸ நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. கரண்ட் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆனா ஷார்ட் சர்க்யூட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் சர்க்யூட்ட தடுக்கும். நெக்ஸ்ட் பிரிசிஷன் கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கும். வயரோட லைஃப்ப நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரியல் டைம் அச்சீவ்மெண்ட் வயர் EDM வச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ்ல டர்பைனோட பிளேட வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது எக்ஸாக்டா ஃபுல் டர்பைனோட பிளேட் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. அதோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டர்பைனுக்கு நடுவில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுவாங்க கைஸ். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுறது மூலமா அதோட எஃபிஷியன்சி இன்னும் ஜாஸ்தியாகும். மெடிக்கல் இம்ப்ளான்ட்டோட ப்ரொடக்ஷன் ஏன்னா நமக்கே தெரியும்ல ரொம்ப சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாமே பண்ணும்போது ஏன்னா போன்ல கிராக் ஆயிடுச்சுன்னா அந்த சின்ன ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரூஸையும் வந்து உங்களுக்கு ப்ரிசைஸா மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக நெக்ஸ்ட் வாட்சோட மோல்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அதுல சின்ன சின்ன ஹோல் போடுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ப்ரொக்ரெஷன் டைன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ப்ரொக்ரெஷன் டைக்கு எல்லாமே வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் மோல்டுக்காக இது வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வாட்சே எவ்வளோ சின்னதுன்னு நமக்கு தெரியும். அதுக்குள்ள யூஸ் பண்ற கியர் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். ஸோ 10 மேக்ஸிமமே அதோட டயமீட்டர் 10 குள்ள தான் இருக்கும். ஸோ அதை மிஷின் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. நெறையனோட ப்ரொப்பல்லர்ஸ்கவும் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒயர் ஏடிஎம்மோட ட்ராபேக்ஸ் என்னன்னு அப்படின்னா இதோட கட்டிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அண்ட் இதோட மெட்டீரியல் லிமிடேஷன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஒயரை நீங்க டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேற ஒயர் தான் வாங்கணும். நெக்ஸ்ட் கட் ஆகும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு டேப்பர்டு கட் ஆகும். அது எந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறமா இந்த மிஷினோட இனிஷியல் காஸ்ட் ரொம்ப பெரிய பிரச்சனை கைஸ். பிகாஸ் 3 crores வரைக்குமே இந்த மிஷின் வந்து பேசிக் ப்ரைஸே 1 crore-லேருந்து 3 crore வரைக்குமே வருது. நெக்ஸ்ட் இதெல்லாமே இவங்க எல்லாம் தான் பாப்புலரான சிஎன்சி கண்ட்ரோலர்ஸ். ஃபனுக், மிட்சுபிஷி, சிமென்ஸ், சாடிக், ஹெய்டன்ஹைம் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து நீங்க இவங்களை அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாப்புலர் மேக்கர்ஸ் ஆஃப் வயர் ஐடியம் வந்து மிட்சுபிஷி, ஃபனுக், சோடிக், மெக்கினோ, சாமிலிஸ். சாமிலிஸை ஜிஎஃப் மிஷினிங் சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ ஒயர் ஏடிஎம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவ்வளோ ப்ரிசிஷனா நம்ம அக்யூரேட்டா ஒரு வாட்ச் நம்மளால கட்டியிருக்க முடியுமா? ஒரு டெக்னாலஜி நம்மளால கொண்டு வந்திருக்க முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். இதோட காஸ்ட் வந்து அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப்பை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மத்த மெத்தட்ல நம்ம போகும்போது டூலோட வியர் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து நான் கான்டாக்ட் டைப்ன்றதுனால நமக்கு டூல் வியர் ரொம்ப கம்மி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசைனோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது? இப்போ உங்களால ஒரு ஃபுல் டோபாலஜி பேஸ்டு டிசைன் நம்மளால பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லீட் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் டைம். ஸோ தேங்க் யூ. ஏதாவது கொஸ்டின்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.